ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சில்க் த்ரெட் பேங்கிளில் ஒரு 2 மாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பிளைன் பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பேங்கிளும் சில்க் த்ரெட்டும் ஒரே கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ சில்க் த்ரெட்டை வந்துட்டு நான் கார்ட்போர்டில் ஒரு 50 டைம்ஸ் சுற்றிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் பேங்கிள் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோன்றதுனால நான் இதை ஷேர் பண்ணல. நம்ம எப்படி கார்ட்போர்டில் சுற்றுறோம் அப்படின்றத பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ் நிறைய கொடுக்குறேன். இப்போ நம்ம பேங்கில் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஃபெவிகாலுக்கு பதில் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சிட்டு நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா ரோல் பண்ணும்போது அங்கங்கே எங்கேயுமே சிக்கு இல்லாமல் பிசுறு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது 2 பேங்கிள் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று டார்க் பிங்க்கு, ஒன்று ப்ளூ கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் ஆஃப் பீட் ஒட்டிக்கலாம். அதை சுற்றி தான் நம்ம இப்போ குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். ஐ ஷேப்பில் எடுத்திருக்கேன் குந்தன் ஸ்டோனு. இதை நம்ம ஒரு 6 ஸ்டோன் கிட்ட ஒட்டிக்கலாம். இதே மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக 6 இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். நல்லா ஸ்பேஸ் ஈக்குவலாக பிரிச்சுட்டு ஒட்டுங்க. பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். கோல்டன் ஆஃப் பீடு பார்த்தீங்களா, நான் இந்த பக்கம் ரைட் சைடு ஒட்டினேன்னா திரும்ப லெஃப்ட் சைடு, திரும்ப ரைட் சைடு, அந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒட்டிட்டு வரேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒட்டிக்கோங்க நீங்களும். இந்த பேங்கிள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். பிளாஸ்டிக் பேங்கிள் இல்லைன்னா கூட நீங்கள் கிளாஸ் பேங்கிள் ஒரு 4 பேங்கிள் 3 பேங்கிள் ஒன்றா சேர்த்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ் தான் ஒட்டணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டன் ஆஃப் பீடை வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் பேங்கிள் எடுத்துக்கலாம். இதே மாடல்லே நான் ப்ளூ கலர் பேங்கிளில் ட்ரையாங்கிள் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி 3 டாட் அங்கங்கே ஆப்போசிட்டாக வச்சுட்டு நான் ஒட்ட போகிறேன். அவ்வளோதான். இதுதான் பேங்கிள் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இதுவும் ஒட்டி முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க பேங்கிளே நீங்கள் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 300ஆவது இருக்கும். இதை ஈஸியாக நம்ம ஒரு 50 to 60 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் வீட்டிலே பண்ணிடலாம். ஒரு முறை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா இதே கலரில் எப்போல்லாம் நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேனாக்கா மெலிசா ஒரு பேங்கிள் எடுத்து அதில் கோல்டன் கலர் சில்க் த்ரெட் சுற்றிட்டு அதுக்கு மேலே கோல்டன் பால் செயின் ஒட்டிடுறேன் நான். இது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பேங்கிளுக்கு பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்டில் ஒன்று ரைட் சைடு ஒன்று போட்டுக்கிட்டோன்னாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோல்டன் கலர் இதே பேங்கிள் இன்னொன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாம் ட்ரை ஆகட்டும். இப்போ கிட்டத்தட்ட 1 hour ஆயிருக்கு. அவ்வளோதான். சிம்பிளான டிசைனில் சூப்பராக ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சில்க் த்ரெட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.